Dear students, welcome to Shisa Academy. இன்னைக்கு நம்ம வந்து 10th Social Science Geographyல 3 lesson 3 India Agriculture. Okay, third lesson. Different names of shifting agriculture in different regions in India. என்னென்ன நேமில் வந்து இந்த ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் வந்து எந்தெந்த இடத்துல எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், ஜும் அப்படின்றது அஸ்ஸாமில். ஓகேவா? ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் தான், ஆனால் அஸ்ஸாமில் இந்த பேர். அதே ஷிஃப்டிங் வந்து பூனம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில், பொடு அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திர பிரதேஷ், ஒடிஷா, பீவார், மாஷன், பெண்டா, பீரா அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பிரதேசத்தில். ஓகேங்களா? இந்த பேரை மட்டும் பார்த்துக்கணும், எங்கெங்கே எப்படின்னு சொல்லிட்டு. அஸ்ஸாமில் ஜும்மு, பூனமில் கேரளா, கேரளாவில் பூனம், பொடுன்னு சொல்லிட்டு ஆந்திர பிரதேஷ் அண்ட் ஒடிஷாவில், பீவார், மாஷன், பெண்டா, பீரான்னு சொல்லிட்டு மத்திய பிரதேஷ். ஓகேங்களா? ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து இன்டென்சிவ் ஃபார்மிங். Intensive farming is an agricultural intensification and mechanization system that aims to maximize yields from available land through various means such as heavy use of pesticides and chemical fertilizers. ஸோ இன்டென்சிவ்னா தீவிர விவசாயம்னு அர்த்தம். ஓகேங்களா? எப்படி தீவிரமாக எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ பூச்சிக்கொல்லி மருந்துகள், எவ்வளோக்கு எவ்வளோ கெமிக்கல்ஸை யூஸ் பண்ண முடியுமோ, உரம்லாம் யூஸ் பண்ணி அதிகபட்சமாக என்னது ஈல்டு பார்க்குறது. ஈல்டுனா என்னது? அதிகபட்சமாக விளைய வைக்கிறது. அதான் என்ன சொல்கிறது, இன்டென்சிவ்ன்றாங்க. அடுத்து ட்ரை ஃபார்மிங். ட்ரை ஃபார்மிங்னா என்னென்னா, திஸ் டைப் ஆஃப் ஃபார்மிங் இஸ் ப்ராக்டிஸ்ட் இன் ஏரிட் ஏரியாஸ் வேர் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் ஆர் லேக்கிங். அதாவது பாசன வசதி இல்லாத இடத்துல இந்த ட்ரை ஃபார்மிங் பேர்லே வந்திருக்கு, ட்ரைன்னு. ஓகேங்களா? crops cultivated in these areas can withstand dry conditions. The crops grown generally with the help of irrigation are also grown under dry farming. In such circumstances, the yields are generally low. Most of the areas under dry cultivation entertain only one crop per year. ஒரு வருஷத்துக்கு ஒரு crop தான் போட முடியும், ஏன்னா அங்கே ஏற்கனவே ட்ரையாக இருக்குது அந்த பகுதி. ஸோ அங்கே அந்த ஃபார்மிங் பண்ணும்போது, நம்ம ட்ரையாக பண்ணும்போது அங்கே தண்ணி நிறைய செலவழிக்காமல், எங்கே பார்த்தீங்கன்னா அந்த இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் எங்கே லேக்காக இருக்கோ, தண்ணி பற்றாக்குறையெல்லாம் எங்கே இருக்கோ அந்த மாதிரி இடத்துல இந்த ட்ரை ஃபார்மிங் போடுறது. ஒரு வருஷத்துக்கு ஒரு பயிர் தான். ஓகேங்களா? அடுத்து மிக்ஸ்டு ஃபார்மிங் பேர்லே இருக்குது, மிக்ஸ் பண்ணி போடுவாங்களா இருக்கும். மிக்ஸ்ட் ஃபார்மிங் இஸ் டிஃபைன்ட் as a system of farm which includes crop production, raising livestock, poultry, fisheries, beekeeping, etc. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, sustain and satisfy as many needs of the farmer as possible. ஸோ மிக்ஸ்ட் ஃபார்மிங்னா என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இது எல்லாமே வருது இதில். என்னென்ன? க்ராப் ப்ரொடக்ஷன், முதல்ல பயிர் விளைவிக்கணும். அடுத்து ரைசிங் லைவ் ஸ்டாக், பண்ணைகள்லாம் பெருக்கிறது. பால்ட்ரி, ஃபிஷரிஸு, பீ கீப்பிங், எல்லாமே இதில் மிக்சிங் எல்லாமே பண்ணுறாங்க. ஓகேங்களா? டெரஸ் ஃபார்மிங். திஸ் டைப் ஆஃப் கல்டிவேஷன் இஸ் ப்ராக்டிஸ்ட் எஸ்பெஷலி இன் ஹில்லி ஏரியாஸ். மலைப்பகுதிகளில் இந்த டெரஸ்னால் இந்த மாடி தோட்டம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. வேர் லேண்ட்ஸ் ஆர் ஆஃப் ஸ்லோப்பிங் நேச்சராகவே ஸ்லோப்பிங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஸ்லாண்டிங்காக இருக்குது நேச்சர். அது லேண்ட் வந்து அந்த இடத்துல தான் டெரஸு. த ஹில் அண்ட் மவுண்டைன் ஸ்லோப்ஸ் are cut to form terraces and the land is used in the same way as in permanent agriculture. ஸோ எதை கட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், ஹில்லையும் மவுண்டைன்ஸையும் அந்த ஸ்லோப்ஸை கட் பண்ணி டெரஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணிடுறாங்களாம். ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கே என்ன பண்ணுறாங்க, பயிர் விளைவிக்கிறாங்க. அதை பர்மனெண்ட்டாக அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுறாங்க. நிரந்தரமாக அதை பயிர் விளைவிக்கிறதுக்குனே. Since the availability of flat land is limited, terraces are made to provide small patches of level land. Soil erosion is also checked due to terrace formation on hill slopes. அதில் சாயில் எரோஷன் இருக்கும். பொதுவாக நமக்கு ஹில் ஸ்டேஷன் அந்த மவுண்டைன்ஸ் எல்லாம் என்ன இருக்கும், சாயில் எரோஷன் இருக்கும், அதாவது மண் அரிப்பு இருக்கும். அதெல்லாம் அவங்க செக் பண்ணிக்கிறாங்களாம். எப்போது இந்த டெரஸாக ஃபார்ம் பண்ணும்போதே அதெல்லாம் செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறதா சொல்கிறாங்க. மேஜர் கிராப்ஸ் கல்டிவேட்டட் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் மேஜராக என்னென்ன கிராப்ஸ் நம்ம கல்டிவேட் பண்ணுறோன்னு பார்க்குறோம். என்னென்ன கிராப்ஸு? த மேஜர் கிராப்ஸ் ஆஃப் இந்தியா ஆர் டிவைடட் இன்டு 4 மேஜர் கேட்டகரிஸ். ஓகேங்களா? ஃபுட் கிராப்ஸ், கேஷ் கிராப்ஸ், பிளான்டேஷன் கிராப்ஸ், ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ். ஸோ 4 மேஜர் கேட்டகரி இருக்குது.
ஃபுட் கிராப்ஸில் என்னென்ன வருது பாருங்கள், வீட், மைஸ், ரைஸ், மில்லட்ஸு, பல்சஸ், இதெல்லாம் எதில் வந்துடுது, ஃபுட்டில் வந்துடுது. கேஷில் வந்து பார்த்திங்கன்னா பணப்பயிர்னு சொல்லுவோம். சுகர் கேன், டொபாக்கோ, காட்டன், ஜூட், ஆயில் சீட்ஸ், இதெல்லாம் வந்து கேஷு. பிளான்டேஷன் அப்படின்னா டீ, காஃபி, ரப்பர். ஓகேங்களா, டீ, காஃபி, ரப்பர். ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸுன்றது ஃப்ரூட்ஸு, ஃப்ளார்ஸு, வெஜிடபிள்ஸு. ஸோ எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்கள், அழகாக 4 கேட்டகரியாக பிரிச்சுட்டாங்க. இப்போ இந்த 4 பற்றியும் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல வந்து நம்ம ஃபுட் கிராப்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். டியூ டு இட்ஸ் லார்ஜ் பாப்புலேஷன், இந்தியன் அக்ரிகல்ச்சர் இஸ் லார்ஜ்லி டாமினேட்டட் பை தி ஃபுட் கிராப்ஸ் தான். ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய மக்கள் தொகை இருக்குது, ஒரு பெரிய மக்கள் தொகை இருக்குது. அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து இந்த ஃபுட் கிராப்ஸ் தான் டாமினேட் பண்ணுது. ஓகேங்களா, வேறு வழியே இல்லை, பண்ணி தான் ஆகணும். அப்போ சாப்பாட்டுக்கு வேணும் இல்லைங்களா மக்களுக்கு, அதனால். ரைஸ் இஸ் அன் இண்டிஜினியஸ் crop. India is the second largest producer of rice in the world after China. அப்போ ஃபர்ஸ்ட் யாரு, China is the first producer. செகண்ட் ப்ரொடியூசர், லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் நம்ம தான். ஓகேங்களா, இந்தியா வந்து செகண்ட் ப்ரொடியூசர்ன்றாங்க. இட் இஸ் மெயின்லி a tropical crop growing mainly with mean temperature of 24 degrees Celsius and annual rainfall of 150 centimeter. ஸோ எங்கே வந்து நார்மலானா 24 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கணும், ரெயின்ஃபால் வந்து 150 சென்டிமீட்டர் இருக்கணும் இந்த ரைஸ்க்கு. டீப் ஃபர்டைல் கிளேயி ஆர் லோமி சாயில்ஸ் ஆர் சூட்டட் வெல் ஃபார் ரைஸ் கல்டிவேஷன். ஸோ லோமினா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பிசு பிசுப்பான ஈரப்பதமிக்க அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா, அப்போ டீப் ஃபர்டைல் கிளேயி ஒரு களிமண்ணாக இருக்கணும், அந்த மாதிரி மண்ணு தான் சூட்டட் ஆகுமா நெல்லுக்கு, ஐ மீன் ரைஸ்க்கு. It also needs abundant supply of cheap labor. It also needs abundant supply of, abundantனா அதிகமான சப்ளை வேணும், யாரு, லேபர் வேணும். ஓகேங்களா, ரைட்டு. இந்த பேடி கல்டிவேஷன் பிக்சர் போட்டிருக்காங்க. ரைஸ் இன் இந்தியா இஸ் ஷோன் இன் 3 ways: ப்ராட்காஸ்டிங், ப்ளோயிங் ஆர் ட்ரில்லிங், டிரான்ஸ்பிளான்டிங். ஓகேங்களா, ஸோ 3 விதத்தில் பண்ணுறாங்க, பயிர் விதைக்கிறாங்க ரைஸை. ப்ராட்காஸ்டிங்னு ஒன்று, ப்ளோயிங்னா உழுறதா, டிரான்ஸ்பிளான்டிங். டியூ டு இன்க்ரீஸ்ட் யூஸ் ஆஃப் ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ், அதாவது சிஆர் தன் 205, ஏஆர் தன் 306, சிஆர்ஆர் 451, இதெல்லாம் என்னன்னு கேட்டால் ஹை ஈல்டு சீடு. ஓகேங்களா, நிறைய இது கொடுக்குறது விதை, இது நிறையா என்ன கொடுக்குது, ப்ரொடக்ஷன் நிறையா வரும். ஓகேங்களா, உரமில் ப்ரொடக்ஷன் நிறையா வரும். இதை வந்து விளைவிச்சோம்னா நிறையா நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். மெனி ஆஃப் த இண்டிஜினியஸ் வெரைட்டிஸ் வேர் டிஸப்பியர்ட். பர்டிகுலராக நம்ம சொல்கிற தக்க வெரைட்டிஸ்லாம் மறைஞ்சு போச்சு, இப்போ இல்லைன்றாங்க. இன் 2016 the first 10 leading rice producing states were West Bengal. ஸோ 2016 பொறுத்த வரைக்கும் ஒரு இது சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு 10 லீடிங் ரைஸ் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ். ஃபஸ்ட்டு யார், வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், தமிழ்நாடு. நம்ம எத்தனையாவது இடத்துல இருக்கோம், 3rd பிளேஸில் இருக்கோம். ஓகேங்களா, அடுத்து ஆந்திர பிரதேஷ், பீகார், சத்தீஸ்கர், ஒடிஷா, அஸ்ஸாம் அண்ட் ஹரியானா, இவங்க தான். அப்போ ஃபஸ்ட்டு யார், வெஸ்ட் பெங்கால். நாம் வந்து 3rd பிளேஸில் இருக்கோம் ரைஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல. ஓகே, அடுத்து வீட் பார்த்தோன்னா இது வந்து செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபுட் கிராப் ஆஃப் தி கண்ட்ரி. ஓகேங்களா, ஆஃப்டர் ரைஸ், அரிசிக்கு அப்புறம் கோதுமை தான் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு. இட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 22% ஆஃப் தி டோட்டல் ஏரியா. அதுக்கு முன்னாடி இந்த இது என்னென்னு பார்த்துருவோம். கிராப்பிங் சீசன்ஸு, காரிஃப், ராபி, ஜயத். காரிஃப் சீசன் அப்படின்றது என்னென்னா ஜூன் டு செப்டம்பர் காரிஃப். ராபின்றது அக்டோபர் டு மார்ச். ஜயத் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் டு ஜூனு. ஸோ நார்தர்ன் ஸ்டேட்ஸில் இந்த காரிஃப் சீசனில் என்ன பயிர் விளைவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரைஸ், காட்டன், பஜ்ரா, மைஸ், ஜோவர், தர்ரு. அடுத்து வந்து சதர்னில் பார்த்திங்கன்னா ரைஸ், ராகி, மைஸ், ஜோவர், கிரவுண்ட் நட்டு. ராபி சீசனில் நார்தர்ன் சைடு வந்து வீட், கிராம், ரேப் சீட்ஸ், மஸ்டர்ட், பார்லி. சதர்னில் பார்த்திங்கன்னா ரைஸ், மைஸ், ராகி, கிரவுண்ட் நட், ஜோவர். சையதில் பார்த்தோன்னா நம்ம நார்தர்ன் சைடு வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஃபாடர். இங்கே பார்த்திங்கன்னா சதர்ன் சைடு வந்து ரைஸ், வெஜிடபிள்ஸ், ஃபாடர். இது பார்த்துக்கோங்க, எந்த சீசனில் என்ன கொடுக்குறாங்க, எந்த சீசன் வந்து எந்த மந்த்துன்னு கேட்பாங்க. மெயினாக காரிஃப் சீசன்றது எந்த மந்த்து, ராபி சீசன் எந்த மந்த்து அப்படின்னு கேட்பாங்க. புரியுதுங்களா? ஓகே, இப்போ வீட் என்ன சொல்கிறாங்க, இட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 22% ஆஃப் தி டோட்டல் ஏரியா and 34% of the total production of food grains in the country. So 22% எடுத்துக்கிறாங்க land. ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா 34% எடுத்துக்கிறாங்க வீட்டுக்கு. இட் ரிக்வயர்ஸ் 10 to 15 degrees Celsius at the time of sowing and 20 to 25 degrees Celsius at the time of
ரைப்பனிங் ஆஃப் கிரைன்ஸ், அதாவது விதைக்கும் போது அதுக்கு எவ்வளோ வெப்பநிலை வேணும், 10 to 15. அதை வந்து அந்த பயிரை நம்ம எடுக்கும் போது நம்ம எவ்வளோ வேணுமா, 20 to 25 டிகிரி செல்சியஸ் இருக்கணுமா அது முதிர்ச்சி அடைஞ்சு வரதுக்கு. ஓவர் 85% ஆஃப் தி இந்தியாஸ் wheat production comes from 5 states, namely 85% இந்தியாவிலேருந்து ஒரு 5 ஸ்டேட்லேருந்து கிடைக்குதான். என்னென்ன, உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் அண்ட் மத்திய பிரதேஷ். ஓகேங்களா, எல்லா பிரதேஷும் வந்துட்டாங்க. உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் அண்ட் மத்திய பிரதேஷ். அருணாச்சல பிரதேஷ் மட்டும் இல்லை. அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் ரீஜியன்ஸ், த பிளாக் சாயில் tract of the Deccan covering parts of Maharashtra and Gujarat also contribute a major wheat production. இதை தவிர பிளாக் சாயில்னா அந்த கருப்பு மண் இருக்கு இல்லைங்களா, அது வந்து என்ன பண்ணுதாம், டெக்கான் கவரிங் பார்ட்ஸ் ஆஃப் மகாராஷ்டிராவில் அண்ட் குஜராத் ஆல்சோ கான்ட்ரிபியூட் அ மேஜர் வீட் ப்ரொடக்ஷன். கருப்பு மண் இருக்கிற மகாராஷ்டிராவும் குஜராத்தும் என்ன பண்ணுறாங்களா, மேஜராக இதை விளைவிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்ரீ சாய் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.